வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆலு பரோட்டா. நம்ம எப்போவும் செய்கிற சப்பாத்தி பரோட்டாவுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசாலா சேர்த்து செய்ய போகிற இந்த ஆலு பரோட்டா ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கை அவிச்சிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்னால். இப்போது நம்ம அவிச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இந்த ஃபுட் ப்ராசஸில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசிச்சு கூட எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொடியாகவும் நறுக்கி எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் அதில் சேர்த்தாச்சு. கொத்தமல்லியும் அதில் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இப்போது அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதையும் சேர்த்துட்டோம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பையும் அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா அதை மூடி போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாவுக்கான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி கைகளால் ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்குள்ளே இப்போ மசாலா வைக்க போகிறோம். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நிறைய வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஆலு பரோட்டா நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது இது எல்லா பக்கமும் இப்படி கவர் பண்ணி மூடிடுறோம். இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் இப்படி மாவை இப்படி இழுத்து வச்சு நல்லா கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல் மாவில் இப்படி டிப் பண்ணி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளே வச்சுருக்கிற அந்த நம்ம மசாலா பிரியாத மாதிரி அப்படியே கேர்ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் தேய்ச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஆலு பரோட்டாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் கல் சூடாகிட்டு இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு அதை அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியது தான். நம்ம இந்த ஆலு பரோட்டா ரெடி பண்ணுற கேப்பில் நம்ம சைட் டிஷ் என்ன சைட் டிஷ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை. நீங்கள் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, பெரட்டி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நம்ம ஆலு பரோட்டா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூடவே நான் இன்றைக்கி பிண்டி மசாலா வச்சு சூடாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.